வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. எங்கெங்கோ போற மாரியாத்தா என்மேல வந்து ஒரு ஏறு ஆத்தா என ஒரு பழமொழியுண்டு. இந்த பழமொழியின் கருத்தியல் போல ஈரான் மீதான போர் மத்திய கிழக்குக்கு அப்பாலும் தற்போது உருவேற தலைப்படுவது தெரிகிறது. இந்த போர் சைப்ரஸ் மற்றும் துருக்கி வரை விரிவடையும் வகையில் ஈரானிய ஏவுகணைகள் பறந்து கொள்ளும் ஒரு அபாய கட்டம் வந்த பின்னணியில் ஈரானிலிருந்து ஏறக்குறைய 3900 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள இலங்கை தீவிலும் இந்த போரின் நிழல் களம் ஒரு உருவேற்றத்தை செய்ய தலைப்படுகின்றது. இந்த உருவேற்றம் இந்து சமுத்திரத்தில் இலங்கை தீவையும் இந்த போருக்குள் மறைமுகமாக சிண்டு முடியும் வகையில் சில ரசாயன மாற்றங்களை உருவாக்க தலைப்படுகின்றது. இந்த ரசாயன மாற்றங்களுக்கு காரணமாக இலங்கைக்கு அப்பால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர் கப்பல் சார்ந்த விடயம் உள்ளது. இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பின் அடியில் அமெரிக்காவின் கடல் ஓநாய் விழிப்பு, அதாவது சி வூல்ஃப் விழிப்பு நீர்மூழ்கி கலத்தால் ஏவப்பட்ட நீரடி உந்துகணை ஒன்று, அதாவது டோபிட்டோ ஒன்று ஈரானிய போர்க்கப்பலான டெனாவை மூழ்கடித்துள்ள நிலையில் இது பின்னதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த தாக்குதலில் ஈரானிய கடற்படையினர் மாலுமிகள் என மொத்தமாக 150 பேர் துன்பியலாக பலியாகியுள்ள பின்னணியில் தற்போது பலியானவர்களில் 87 பேரின் உடலங்களை மீட்டுள்ள ஸ்ரீலங்கா இந்த உடலங்களை கையாளவும், இந்த தாக்குதலுக்கு பின்னால் உயிருடன் மீட்கப்பட்டு தென்பகுதி காலி மருத்துவமனை உட்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் 32 ஈரானிய கடற்படையினரை கையாளவும் கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகத்தை தான் அதிகம் நாடுகின்றது. அமெரிக்காவுக்கு பயந்து ஸ்ரீலங்கா இந்த விடயத்தில் நகர தலைப்படுகின்றது. தமது நகர்வுகளை அமெரிக்கா உன்னிப்பாக கவனிக்கும் என்ற யதார்த்தத்தால் எச்சரிக்கையை அடையும் அனுகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த விடயத்தில் ராஜதந்திரமாக நடப்பதாக காட்டிக்கொள்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை அது உமாஓயா திட்டம் உட்பட்ட திட்டங்களுக்கு கடந்த காலத்தில் ஈரானிடம் கையேந்தி இருந்தது. இலங்கை ஈரானுடன் நீண்ட காலமாக நட்புறவு கொண்ட ஒரு நாடு என்பதை மறுப்பதற்கில்லை. ஈரான் ஸ்ரீலங்கா நட்புறவின் இன்னொரு பக்கம்தான் தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பலி படுகொலைகளுக்கு பொறுப்பு கூறுவதை கொழும்பு அதிகார மையம் தவிர்த்து கொள்வதில் ஈரானின் வக்காலத்து சக ஆதரவு நிலைகள் இருந்தன. ஆனால் அவ்வாறாக பல இடங்களில் தமிழர்களின் படுகொலையை மறைப்பதற்கும் உதவிய ஈரானின் நண்பேண்டா பாணி இப்போது உரசப்படுகின்றது. அவ்வாறாக உதவிய நண்பேண்டா விழிப்பு ஈரானின் கடற்கலம் ஒன்றை அமெரிக்கா அனைத்துலக கடற்பரப்பில் வைத்து அனைத்துலக சட்ட விதிகளுக்கு அப்பால் சட்டவிரோதமாக மூழ்கடித்து கொண்டதாக கூறப்பட்டாலும் அனுர அரசாங்கத்தால் அமெரிக்காவை கண்டிக்க ஒரு சொல்லை வெளியிட முடியவில்லை. ஈரானிய போர்க்கப்பல் இலங்கையின் கடல் எல்லைக்கு வெளியே இருந்தாலும் காலியிலிருந்து 44 கடல் மைல்கள் தொலைவில் அது இருந்த இடம் எக்கனாமிக் ஜோன் எனப்படும் பொருளாதார வலய கடற்பரப்பாகும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தனது கடல் எல்லைக்கு வெளியே இந்த சம்பவம் நடந்ததாக கூறிக்கொண்டாலும் ஸ்ரீலங்காவுக்கு அதிக உரித்துள்ள பொருளாதார வலய கடற்பரப்பில் இது நடந்ததால் அதுதான் இந்த தாக்குதலுக்கு பின்னர் உதவிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இதனால் சர்வதேச கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தாம் இந்த மீட்பு உதவிகளை செய்து கொண்டதால் அமெரிக்கா இந்த விடயத்தில் அதிகம் சீற்றப்படக்கூடாது, கோபித்துக் கொள்ளக்கூடாது என்ற வகையில் அது பம்மி பதுங்குவதை நேற்று நாடாளுமன்றத்தில் விஜித ஹேரத், அதாவது வெளியுறவு அமைச்சர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் புலப்படுத்தியுள்ளன. ஸ்ரீலங்கா கடற்படையை பொறுத்தவரை நேற்று சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றபோது ஈரானிய போர்க்கப்பல் ஏற்கனவே கடலில் மூழ்கிவிட்டது. அந்த இடத்தில் உயிர்காக்கும் படகுகள், உயிர்காக்கும் அங்கிகளுடன் உயிருடனும் உடலங்களாகவும் மிதந்தவர்களைத்தான் அது கண்டுகொள்ள தலைப்பட்டது. இதன் பின்னர் தான் அது உயிருடன் உள்ளவர்களை அவசரமாக மீட்டது. பின்னர் உடலங்களாக மிதந்தவர்களையும் மீட்டுக் கொண்டது. தற்போது ஆட்சியில் உள்ள ஜேவிபி மேற்பார்த்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை அது முன்னர் தனது பிரதான கொள்கையாக அமெரிக்க எதிர்ப்பை மடியில் வைத்திருந்தது. அமெரிக்க எதிர்ப்புக்காக பெரும் போராட்டங்களை எல்லாம் அது கடந்த காலத்தில் செய்திருந்தது, பரப்புரைகளை நடத்தியிருந்தது.
அந்த வகையில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டமே அமெரிக்காவின் ஏகாதிபத்திய சதியென ஜேவிபி நிறுவனர் ரோகண விஜயவீரா முன்னர் குளறிக்கொண்டார், குத்தி முறிந்து கொண்டார். ஆனால் இப்போதைய ஜேவிபி அமெரிக்கா விடயத்தில் கப்சிப் என இருக்கிறது. தாம் அமெரிக்காவை கண்டித்தால் ட்ரம்ப் தன்னிடம் உள்ள வரியுட்பட்ட பிரம்புகளால் தமது அரசாங்கத்தை அடிக்கக்கூடும் என்பதால் அனுரவின் ஜேவிபி கமுக்கர் ராஜதந்திரத்தில் அமெரிக்காவை கையாள்வது தெரிகிறது. உண்மையில் ஈரானிய போர்க்கப்பலான டெனாவை பொறுத்தவரை தனக்கு நடக்கப் போகும் கதியின் விதியை அதனால் வெல்ல முடியவில்லை. இப்படியொரு தாக்குதல் நடக்கும் என்பதை அது ஓரளவுக்கு தெரிந்தே இருக்க வேண்டும். ஆனால் சர்வதேச கடற்பரப்பு விதிகள் தமது கலத்தை பாதுகாக்கும். அமெரிக்கா தமது கலத்தை சர்வதேச கடற்பரப்பில் வைத்து தாக்காது என அது அசம்பந்தமாக இருந்துவிட்டது போலும். அமெரிக்க விமானப்படையின் முன்னாள் சிறப்பு நடவடிக்கை தளபதி வெஸ் பிரையன் போன்றவர்கள் இந்த தாக்குதல் சட்டவிரோதமானது என குறிப்பிடுகின்றனர். தாக்குதல் நடந்த நேரத்தில் குறித்த போர்க்கப்பல் தீவிரமான அச்சுறுத்தலை எவருக்குமே ஏற்படுத்தாத ஒரு களமாக இருந்ததாகவும் சர்வதேச கடற்படை பயிற்சியில் பங்கேற்று திரும்பிய ஒரு களம் என்ற அடிப்படையில் அதன் மீதான தாக்குதல் ஒரு ஆபத்தான முன் உதாரணம் என முன்னாள் அமெரிக்க படை தளபதிகளில் ஒருவர் குறிப்பிட்டுக் கொண்டாலும் ஈரானிய கடற்படையை முழுமையாக அழித்துக் கொள்ள சூளுரைத்த அமெரிக்க அரசு தலைவரின் ஆட்சியில் இவ்வாறான சட்ட மதிப்புகள் இல்லைனால் அனைத்துலக விதிகளின் நடைமுறைகள் எதிர்பார்க்கப்பட முடியாத வகையில் நகரும் என்பதும் கசப்பான யதார்த்தமாக உள்ளது. கடந்த மாதம் இந்தியாவில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ எனப்படும் சர்வதேச கடற்படை பயிற்சியில் பங்கேற்கவே ஈரானிய போர்க்கப்பல் இந்தியாவுக்கு சென்றிருந்தது. இந்த பயிற்சியில் பங்கேற்ற 53 நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அமெரிக்க கடற்படை P-8A போசிடோன் உளவு விமானம் சகிதம் இந்த பயிற்சியில் பங்கேற்றது. இந்த பயிற்சியின் பின்னணியில் அமெரிக்க பசிபிக் கடற்படையின் தளபதி அட்மிரல் ஸ்டீவ் கோகலர் இந்தியாவில் முக்கிய தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றார். இது ஏற்கனவே செய்தி வீச்சும் குறிப்பிட்ட விடயம். இந்தியாவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பயிற்சி நடத்தப்படுவது வழமை. இந்த முறை 2026ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பயிற்சியில் ஸ்ரீலங்காவும் தனது 2 கடற்படை கப்பல்களை அனுப்பியிருந்தது. இந்த பயிற்சியில் நீர்மூழ்கி தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கும் போர் பயிற்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டன. ஆனால் இந்த பயிற்சிகள் எல்லாவற்றையும் பெற்ற ஈரானிய போர்க்கப்பல் இப்படியொரு நீர்மூழ்கி கப்பல் அபாயம் உடனடியாகவே இந்த பயிற்சி முடிந்த ஒரு வார காலத்துக்குள் இலங்கைக்கு அருகில் தனக்கு பெரும் துன்பியல் சமாதியை கட்டும் வகையில் வெறும் என்பதை நிச்சயமாகவே அன்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கடந்த சனிக்கு பின்னர் அது எதிர்பார்த்திருக்கக்கூடும். இந்த பயிற்சி காலத்தின் போது விசாகப்பட்டினத்தில் ஈரானிய கடற்படையினரும் அமெரிக்க கடற்படையினரும் ஏககாலத்தில் இருந்தனர். இந்த நிலையில் ஈரானிய கப்பல் கடந்த 25ஆம் தேதி தனது பயிற்சியை முடித்து விசாகப்பட்டினத்தில் இருந்து மீண்டும் ஈரானுக்கு திரும்பிக் கொள்வது அமெரிக்க கடற்படைக்கு நன்றாகவே தெரியும். கடந்த சனியன்று ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ட்ரம்பின் ஈரானிய கடற்படையை அழிக்கும் சூளுரை வெளிப்பட்ட பின்னர் இந்த கப்பலை இலக்கு வைக்க இந்து சமுத்திரத்தில் உள்ள அமெரிக்க கடற்படை தளமான டியாகோ கார்சியாவிலிருந்து அமெரிக்க கடற்படையின் விரைவு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று புறப்பட்டதாகவும் இந்த நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த கப்பலை இலக்கு வைத்து அழித்ததாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை அதனிடம் மொத்தமாக 71 நீர்மூழ்கி கலங்கள் உள்ளன. அவற்றில் 53 ஃபாஸ்ட் அட்டாக் சப்மரீன்ஸ் எனப்படும் விரைவு தாக்குதல் கலங்களாக உள்ளன. ஏனைய நீர்மூழ்கிகளில் 14 கலங்கள் பெலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவும் நீர்மூழ்கி கப்பல்களாகவும் மிகுதி 4 நீர்மூழ்கி கலங்கள் கைடட் மிசைல் எனப்படும் வழிகாட்டப்படும் ஏவுகணைகளை ஏவும் நீர்மூழ்கி கப்பல்களாகவும் உள்ளன. இந்த ஃபாஸ்ட் அட்டாக் சப்மரீன்கள் தான் தற்போது இலங்கையை அண்டிய கடலளியில் சுற்றித் திரிகின்றன. இவற்றில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளாஸ் என ஒரு தரப்பு இருக்கின்றது, அதாவது ஒரு வகை இருக்கின்றது. சி வூல்ஃப் கிளாஸ் என இன்னொரு வகை இருக்கின்றது. விர்ஜினியா கிளாஸ் என 3வது ரகம் இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சி வூல்ஸ் ரகம்தான், அதாவது கடல் ஓநாய் ரக நீர்மூழ்கி கலம்தான் ஈரானின் கப்பலை மூழ்கடித்ததாக தெரிகின்றது. கப்பல் தாக்கப்படுவதற்கு முன்னர் அதன் பாதுகாப்பு மற்றும் எதிர் தாக்குதல் திறன்கள் மின்காந்த வழிமுறைகளால் அமெரிக்க நீர்மூழ்கியால் முடக்கப்பட்டதாகவும் இந்த முடக்கத்தின் பின்னணியில் தான் அமெரிக்க நீர்மூழ்கி கலம் தன்னிடமிருந்த மார்க் 48 ரக டோபிட்டோவை ஏவி இருப்பதாக தெரிகிறது. இந்த ரக டோபிட்டோக்கள் தமது இலக்குகளுக்குரிய கப்பலின் எடையை உணர்ந்து கொள்ளும் திறன் வாய்ந்தவை. அந்த தொழில்நுட்பம் அதனிடம் இருக்கின்றது. இதனால் தான் இந்த எடை கப்பலின் எடையை பார்த்து அதனை அழிக்க எவ்வளவு தூரத்தில் தான் வெடிக்க வேண்டும் என்பதை இந்த
மார்க் 48 ரக டோபிட்டோக்கள் திறன் கொண்டிருப்பதால் அந்த திறனின் அடிப்படையில் தான் ஒரே டோபிட்டோவால் இந்த களம் மூழ்கடிக்கப்பட்டதாக தெரிகின்றது. இதுவாறோ இந்த போரின் நிழல் களம் இந்து சமுத்திரத்துக்குள் புகுந்து இலங்கைக்கும் சிண்டு முடிவை ஏற்படுத்த தலைப்படும் பின்னணியில் அண்மையில் இலங்கைக்கு சென்று அதற்கு நம்பிக்கையை கொடுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இன்று தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் வைத்து 2050 ஆண்டில் ஆசியா என்ற தலைப்பில் இடம்பெற்ற மாநாட்டில் தெரிவித்த கருத்து இலங்கைக்கும் உரைக்கக்கூடியது பாதகமானது. தற்போதைய மத்திய கிழக்கு போர் உலக பொருளாதாரத்தை மீண்டும் கடுமையாக அடிப்பதாக நாணய நிதியத்தின் தலை இன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதிர்ச்சிகரமாக என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியாத ஒரு உலகில் நாம் வாழ்வதால் எல்லோருக்கும் இனிமேல் நியூ நார்மல் எனப்படும் புதிய வளமை தேவை என்பதால் நாணய நிதியம் இனிமேல் உதவிகளை அள்ளி கொடுக்கும் என நினைக்கும் உறுப்பு நாடுகளும் எச்சரிக்கை அடைய வேண்டும். அவர்களுக்கும் இந்த நியூ நார்மல் விதிகள் பொருந்தும் என கூறியமை நாணய நிதியத்திடமிருந்து இன்னும் சலுகைகளை எதிர்பார்க்கும் இலங்கை தீவுக்கு, குறிப்பாக அன்று அரசாங்கத்திற்கு ஒரு பாதகமான செய்தியாக இன்று வெளிப்பட்டுள்ளதையும் உணர முடிகின்றது.